பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளிலே பிதாவே, உங்களை துதிக்கிறதுக்கு ஏற்றவாறு எங்களை ஒன்று சேர்த்து உங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. இன்னுமாக நாங்கள் உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தயவுசெய்து உதவி செய்யும். இந்த சமயமானது அவருடைய இருதயத்தையும் பிதாவை நாங்கள் காணத்தக்கதாக, பிதாவே, உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் பார்க்கவும் அவருடைய அடிச்சுவட்டிகளை நடக்கவும் உதவி செய்யும். கூடியிருக்கிற ஒரு சகோதர சகோதரிகளை பாதுகாத்துக்கொள்ளும் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் பிதாவே இன்னும் உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் பிதாவே, உங்களுடைய தயவு இருந்தால் அங்கே ஆசீர்வதியும். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உங்களை நாங்கள் துதிக்க, உங்களுடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் கைக்கொள்ள ஞானத்தையும் பலனையும் இருதயத்தையும் கொடுக்கும்படியாக உதவி செய்கின்றோம். நீங்கள் கொடுத்த சுகபலனுக்காக நன்றி. மேலும் பிதாவே, உங்களை துதிக்க உதவி செய்யும். எங்கள் பிதாவே, இந்த ஓமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை செய்யும் பிதாவே. உங்களை குறித்து அறியப்படக்கூடிய அறிவை கொடுக்கும்படியாக உதவி செய்கின்றோம் பிதாவே. உங்களுக்காக எப்பொழுதும் ஜீவிக்கக்கூடியவர்களாக வாழ உதவி செய்யும் பிதாவே. இன்னும் அதிகமாக நாங்கள் பிதாவே வேண்டல் செய்கின்றோம். சகோதரர்களுக்காக வேண்டல் செய்கின்றோம். அவர்களுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டல் செய்கின்றோம். உங்களை குறித்து அறியப்படக்கூடிய அறிவிலும் சரி, அவர்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள ஆசீர்வதியும் பிதாவே. நீங்கள் தாமே எங்களை பொல்லாங்கனுடைய கண்ணிலிருந்து நாங்கள் விலகி நாங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்வதற்கு எங்களை காக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிதாவே, அவங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக இருதயத்தையும் அதிக பலனையும் பணத்தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம் பிதாவே. ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதரனுக்காக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் இருக்குமானால் பிதாவை தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும் பிதாவே. சகோதரன் D.A. ஜான்சன் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. நீங்கள் தாமே அவர்களை பாதுகாத்து உங்களுடைய இரக்கமானால் தயவு கூர்ந்து அவங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஊழியத்தை செய்யவும் பிதாவே. இன்னும் அதிக சகோதர சகோதரிகளை சீஷர் ஆக்கத்தக்கதாக பிதாவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக அவர் செய்யத்தக்கதாக அவர் ஊழியத்தை பாதுகாத்து ஆசீர்வதியும் பிதாவே. இன்னுமாக நாங்கள் பிதாவே உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கும் பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சரி, இங்கே இயேசுவினுடைய இருதயம், இயேசுவினுடைய மனம் எப்படி இருந்தது என்றால், யாரை நோக்கி இருந்தது அப்படின்னா, அவர் பிதாவை நோக்கி. நாம் அவருடைய பிதாவானவர் சொல்கிறாரு. அவர் பூமியில் இருந்தாலும் அவரை குறித்து பிதாவானவர் சொல்கிறார், இவர் தான் என் குமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரில் தான் நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, நான் நிறைவேற்றும்படிக்கும் பிதாவானவர், இயேசுவானவர் சகல கற்பனைகளையும் அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் அவர் கிரியைகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தக்கதாக, நிறைவேற்று என்பதாலே ஒரு காரியம்தான். நிறைவேற்றுவது, கை கொள்வது வித்தியாசம் இருக்குது. நீ தேவனுடைய வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்க, அதை நான் கை கொள்வதற்கு ஒன்று கோரப்படுறாரு. என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம். நான் உனக்கு இதை செய்கிறேன் இல்லையா, நீ இதை பரிசுத்தத்தை கை கொண்டனா, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு, கற்பாக இருக்கிறதுக்கு நீ இதை செஞ்சனா உனக்கு கற்பு என்கூடிய விலையேறப்பெற்ற பொக்கிஷம் கிடைக்கும். நீதி, எது நீதி? அப்போது இப்படிப்பட்ட கற்பனையை நான் கை கொண்டு நான் வளரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்னா, என்னை காத்து கொள்கிறேன்னா, அங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா, நாங்கள் பிழைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போது நான் அவரை பிரமாணத்தை கை கொள்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. பிரமாணம் என்றால் யார் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேல் அதிகாரம் உள்ளவர் தான் பிரமாணத்தை கொடுக்க முடியும்.
என் மேல் முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா என்னை உருவாக்கின தேவனுக்கு, இல்லையா? என்னுடையவைகள் எதுவும் என்னுடையது கிடையாது, எல்லாம் தேவன் தான் எனக்கு கொடுத்தார். இயேசுக்கு என்னுடையது நீ உம்மால் கிடைக்கப்பட்டதாக இருக்கு என்று இயேசு சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு நிறைவேற்றத்தக்கதாக எல்லாவற்றையும் கம்ப்ளீட் ஒரு முழுமையாக்கி, இல்லையா? ஒரு காரியம் இருக்குது, பழைய பிரமாணம் இருக்குது, அதை என்ன செய்கிறாருன்னா முடிக்கிறார். அவர் கொடுத்த அந்த பிரமாணத்தையும் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு, இல்லையா? அவர் அதையும் கை கொண்டிருக்காரு. கை கொண்டு இந்த பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த நிறைவேற்றத்தக்கதான கொடுத்த அந்த கிரியைகளையும் செய்திருக்கிறார். அதுதான் நமக்கு என்னவா இருக்குன்னா பிரமாணமாக இருக்கு. அவர் செய்த அந்த கிரியைகள் தான் நமக்கு பிரமாணமாக இருக்கு. அந்த பிரமாணம் முடிஞ்சிடுச்சு. மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அவர் செய்து முடித்து விட்டார். சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாங்க, அது முடிஞ்சிடுச்சு. இப்போது அவர் செய்த பிரமாணம் நமக்கு அவர் செய்து முடித்தது. இந்த அவர் செய்த முடித்ததில் தான் பிதாவானவர் பிரியமாக இருக்கார். நான் நிறைவேற்றும்படிக்கும் பழைய பிரமாணம் கிடையாது. ஆமாம், பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்து அதை அவர் நிறைவேற்றத்தக்கதாக பிதாவானவர் எவைகளை கற்பித்தும் அவர் எதுக்கு போதித்தார், என்ன போதித்தார்? நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. இப்படிப்பட்ட கிரியைகளில் தான் இயேசுவானவர் செய்கிற கிரியைகள். இது இந்த கிரியைகள்லாம் பிசாசுனால செய்கிறாரு, பேர்சபுலினால இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறாருன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்துகிறாங்க. அந்த கிரியைகள் அப்படிப்பட்ட கிரியைகள் இல்லை. சொல்கிறாரு, இந்த கிரியைகள் பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. என்ன கிரியை? பிதா என்னை அனுப்பினார் என்றும், இவர்தான் அனுப்பப்பட்ட மேசியா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எது சாட்சி கொடுக்கிறது? துன்மார்க்கம் அவர் செய்யல. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் அப்படின்னா அவர் நன்மை செய்யணும். அவர் அவருடைய கையினால அநேக அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் செய்யணும். அப்படிப்பட்ட காரியங்கள் அடிச்சூட்டினால மற்றவர்கள் என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கு. சொல்றாரு, இங்கே அவர் மேலே அநேக பொறாமை கொள்கிறார்கள். 29 இங்கே சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் இங்கே என்னவா இருக்குன்னா அவர் செய்த இயேசு காண்பித்த அவருடைய பாதை, பிதாவானவர் கொடுத்த அந்த காரியம். ஆமாம், அந்த இதுதான் ஜீவன். அவருக்குள் ஒளி இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, தேவனுடைய சத்தியம். அதுதான் இங்கே நித்திய ஜீவனாக இருக்குது. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. நம்ம பார்த்துருக்கோம். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இது ஏன் பறித்து கொள்வதில்லைன்னா, இந்த காரியத்தை கொடுத்தது இவரே கிடையாது, பிதா கொடுத்துருக்காரு அவருக்கெல்லாம். ஏன் அப்படின்னா, இவர்களில் அவர் தேவன் அவரை பின்பற்றத்தக்கதாக யார் சீஷர்கள் இருக்கிறாங்க, அவர்களை கொடுத்தது அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. நம்ம நேற்று பார்த்தோம் இதெல்லாம். அப்போஸ்தலர்கள் யார், அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, ஒரு 9 காரியங்களை நான் பார்த்தோம். இப்போது அவர் எனக்கு தந்தவைகளில், யோவான் 6:39, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே என் அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. சரி, இப்போ பிதாவினுடைய நோக்கம் சித்தம் என்ன என்றால், இயேசுவினுடைய அடிச்சூடில் நடக்கிறாங்க. இயேசுவினுடைய இருதயமானது அவங்களுக்கு மேன்மையாக இருக்குது. நம்ம கடைசியில் பார்ப்போம், அந்த இருதயம் அது நிமித்தமாக பாடுபடுகிறவர்கள், அது நிமித்தமாக சகலத்தையும் விட்டுட்டு வந்தவங்க, அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது என்று. இப்போது இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவைகளை எழுப்புவதே. எங்கேருந்து எழுப்ப போகிறாருன்னா, அப்போது இயேசுவானவர் வரார் இல்லையா, அவருடைய வருகையில் வரும் பொழுது இவங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க இல்லையா, அவங்க அவர்கள் கெட்டு போவதில்லை. அப்படிப்பட்ட மனுஷங்க
என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எது அப்படின்னா அவரை எழுப்பப்படுவது, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுதப்படுவது. யார் அப்படின்னா அந்த ஒளியை விசுவாசிக்கிறவர்கள் இல்லையா? நம்ம பார்த்தோம். குமாரனை கண்டு சொல்றாரு, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். குமாரனை கண்டு நான் எப்படி பார்த்துருக்கேன்? குமாரனை நான் பார்க்கலையே. காணாதவர்கள் விசுவாசிக்கும் பொழுது நான் பாக்கியவானாக இருக்கிறேன். நான் இதில் பார்க்குறேன் என் இயேசு எப்படி இருக்காரு, இயேசுவானவர் உலகத்தில் எப்படி இருந்தார், இயேசுக்காக நான் வாழும் பொழுது என்னென்ன இருக்குது, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்து விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஜீவன் இருக்குது. ஆமாம், நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். பிதாவினுடைய சித்தம். நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ அதிகமான துன்பங்கள் இருந்தாலும் சரி, இங்கே சொல்கிறாரு எபிரேயர் புஸ்தகம் 7:25 மேலும் தமது மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக. ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி அந்நியராக இருந்தேன், பரதேசியாக இருந்தேன். அந்த தேவனை சேராதபடிக்கு இருந்த அந்த நடு செவுறு இருக்கு, அந்த செவுறு சொல்கிறாரு எபேசியரில். அந்த செவுற்றை என்ன சொல்கிறாருன்னா தகற்று விட்டார் பாருங்க, சேருகிறவர்களாக. அப்போ நான் இப்போ சேரத்தக்கதாக யார் மூலமாக சேர்றேன்? மேலும் தமது மூலமாய். யார் மூலமாயும் கிடையாது, இயேசு மூலமாய் தேவனிடத்தில் சேரத்தக்கதாக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆனதால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். வல்லவர், ஏன்னா அதிகாரம் உள்ளவர். அவர் எப்படி இந்த உலகத்தில் பாடுபட்டார் என்று தெரியும் இயேசுவுக்கு. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவினுடைய சித்தத்தை தான் செஞ்சிருக்காரு ஒவ்வொரு காரியத்திலையும். அப்போது இங்கே இதை செய்தால், நீதியை செய்தால் துன்பம் வரும், நற்கிரியை செய்தால் பாடு வரும் இல்லையா? நான் பரிசுத்தத்தில் நடக்கணும்னா அங்கே துன்பம் வரும் இல்லையா? நான் அநியாயம் என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன இருக்குது? நான் பாடுபட கோருகிறேன், பாடுபடணும் அங்கே. ஆனால் நான் இதை நான் பாடுபடுகிறதுக்கு பாடுபடுறாரு, பாடுபட விடுறாரு. அப்போது நான் என்ன செய்கிறேன்? முற்றிலுமே நான் ஒளிந்து போகாதபடிக்கு என்னை ரட்சிக்கிறார். ஆமாம், ரட்சிக்கிறார். சரி, எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை இல்லை. எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி. அப்போது யோபுக்கு நம்ம பார்த்தோம்ல, யோபு எவ்வளோ பாடுபட்டிருக்காரு இல்லையா? யோபு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அவர் கோரக்கூடிய காரியம், அவருடைய மேலே தோல் இருக்குல்ல, அந்த தோல் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த தோல் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த தோல் கூட பிக்கப்படும், உரிக்கப்படும்ன்றார். அந்த இடம் உரிக்கப்படும், அது வரையும் நான் காத்திருப்பேன். சரி, பெரிய இருதயம். ஆனால் இப்போ அவரே போல் நாம் சோதிக்கப்படுவோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது ரொம்ப அதிகமான சோதனை தான். இப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்திற்காக அவன் காப்பாற்றிக்கொள்ள அவன் சோதிக்கப்படுறான். சரி, இங்கே இயேசுவானவர் பிதாவானவர் சீஷர்களையும் கொடுத்துருக்காரு இயேசுவுக்கு. இயேசுவை பின்பற்றணும், இயேசுக்காக இவர் பின்பற்றினால் இல்லையா? அவர் இயேசுவானவர் முழுசாக ஒருத்தரை என்ன செய்கிறாருன்னா கிரியை செய்கிறார். அவர் கொடுக்குறார், தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறார். யோவான் 6:37 பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். வந்திருக்காங்கல்ல, எல்லாம் அவரிடத்தில் வரக்கூடியது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இயேசுவானவர் ஒரு ரோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம் இல்லையா? நாம் வளருவதற்கு தேவனானவர் சில விஷயம் செய்கிறார். அதில் விஷயம், நம் விசுவாசமானது வளரணும் அப்படின்னா நமக்கு ஒரு மனமானது இருக்குது. அந்த மனதை கொண்டு இருதயத்தை பூர்ணப்படுத்தும். 1 பேதுரு 4:1 தெரியும்,
கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால். நாங்கள் நிறைய தடவை வாசிச்சிருக்கோம். அப்போது அவர் பாடுபட்டுட்டாருன்றதுக்காக நான் பாடுபடணுமா? இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த வேத வாக்கியத்தை நாம் ஞாபகம் வச்சு, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை, நமக்கு பாடுகள் இருக்கு, நம்மளை இகழுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அவதூறு பேசுவாங்க, அடிப்பாங்க, நிந்திப்பாங்க, இதெல்லாம் வரும். இயேசுக்கே வந்திருக்கு. அப்போ நம்ம எதை நம்ம சிந்தித்து பார்க்கணும்னா, அப்படிப்பட்ட சிந்தையே எப்படி? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையே ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நமக்கு பாடு வரும். ஆமாம், சரி, நம்ம ஏன் அதை சகிக்கணும் அப்படின்னா, நம்ம பாவத்திற்காக மறிச்சிட்டோம். நாம் பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? நம்மளோட இருதயம் பாவத்திலேருந்து என்னவாயிற்று? வெளியே வந்துடுச்சு இல்லையா? நமக்கு புதிய மனம் கிடைச்சிருச்சு. அந்த மனதை கொண்டு தான் நாம் இனி பாவத்திற்கென்று நான் ஊழியம் செய்யவில்லை, செய்யக்கூடாது. பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பிழைக்க முடியாது. ஏன்னா அதில் தான் நம்ம இல்லையே. திருப்பி போகக்கூடாதுன்ற. சரி, இப்போ மறித்தவன் சொல்றார். மறித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. பாவத்திற்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். விடுதலைனா, நான் ஒரு மனுஷன் நான் பாவம் செய்வேன்னா பாவத்துக்கு அடிமையாக இருக்கேன், நீதி செய்வேன்னா நீதிக்கு அடிமையாக இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பிள்ளைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை நாம் பார்த்தோம். அப்போது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னா அடிமையாக இருக்கிறேன் இல்லையா? அப்போ நான் நீதி செய்வேன்னா அவருக்கு நான் அடிமையாக இருக்கேன். புரியுதா? அடிமை. ஆமாம், நான் பாவம் செய்வேன்னா நான் என்ன செய்கிறேன்னா பாவத்திற்கு அடிமையாக இருக்கேன். சரி, இங்கே மறித்தவன் பாவத்திற்கு நீங்கி அது இல்லை. இப்போ அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கான். ஏன் அப்படின்னா, அந்த புதிய மனம் அவனுக்கு இருக்கு. அவன் அவனுக்காக நான் வாழ்றதுல நான் முடிவு எடுத்துட்ட பின்பு அவன் நீதியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். சரி, இங்கே கிறிஸ்துவுடையவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உடையவர்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? அவங்களுடைய மாம்சம் இருக்கு இல்லையா, அவங்க அதனுடைய ஆசை இச்சைகள் இருக்கு இல்லையா, எனக்கு உண்டான ஆசைகள் வரும், துக்கங்கள் வரும். அது என்ன செஞ்சுருக்காங்க? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவர் இப்படிப்பட்ட கிரியையே அவர் செஞ்சிருக்காரு. என்னன்னா, அவர் நீதியை செஞ்சிருக்க முன்னாடி நம்ம பார்த்தோம் எவ்வளோ கிரியை செஞ்சாரு. இந்த மையப்பகுதிக்கு வர்றதான் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இப்போது அநீதி உள்ளவர்களுக்காகவும் பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தமும் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா, அவருடைய மனம் பாடுபடுகிறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. அவரை தேவன் உயிர்ப்பித்தார் இல்லையா? அவர் தன்னைத்தானே ஜீவன் உள்ளவர். அவர் பிதாவானவர் தன்னைத்தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. இவர் குமார பிதாவினாலே எழுப்பப்பட்டிருக்கிறார். சரி, இங்கே சொல்றாரு இல்ல, ரோமர் 6:11, அப்படியே நீங்களும் யார் அப்படியே நீங்களும் எல்லோரும், நீங்க மட்டும் கிடையாது, எல்லோரும் கிறிஸ்துக்குள்ள வரவங்க, உங்களுக்கு பாவத்திற்கு மரித்தவர்களும், பாவத்திற்கு மறிச்சிட்டோம். நான் பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த பழைய மனுஷன் தேவையில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம ஏன் தேவனுக்காக பிழைக்கணும்? நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்டதற்கு பாத்திரவனாக நடந்துக்கணும்.
நாம் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். இதுதான் கோரப்படுகிறது ரோமர் புஸ்தகத்தில். நாம் எப்பொழுதும் நம் தேவனாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவனாலே சொல்லுங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், இங்கே ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும், யாரு தேவன் என்ன, அவர் தான் சிருஷ்டிகர் தெரியுது, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், படுத்தல சோத்தரியாமலும், சோத்தரிக்கல, அவரை கனம் செய்யலை, தங்கள் சிந்தனைகளில் என்ன சிந்தை, பழைய மனுஷன் நம்ம பார்த்தோம்ல, பாவம் இப்படிப்பட்ட இச்சைகள் உள்ளவர்களாக வீணரானார்கள், வேஸ்ட் ஆகிட்டு. அப்படிப்பட்ட சிந்தையினால என்னவாயிட்டாங்க, வீணர், வேஸ்ட், அவங்களை பயன்படுத்த முடியல. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்னவாயிற்று, இருள் அடைந்தது. இருள், அந்தகாரம். இருளுனாலே தேவனை அறிய முடியாம, அந்த ஒளியை அறிய முடியாம, அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளாம, இல்லையா? அந்த இருள் என்றாலே என்னத அர்த்தம், அந்தகாரம். அது அறியாமை. எப்பொழுதுமே வேத வாக்கியத்தின்படி இருளுனா சில நேரத்தில் அந்தகாரம், அறியாமை அப்படின்னு தான் பயன்படுத்துகிறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 சாமுவேல் 19:4 இங்கே எதற்காக இங்கே வரும் அப்படின்னா, நம்ம விசுவாசம் உள்ளவர்களை நம்ம என்னவாக பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் பார்க்க சொல்கிறாரு, எக்ஸாம்பிள், ஒரு மாதிரிகளாக காணுங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நேற்று 1 சாமுவேல் புஸ்தகம் 19 அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதிற்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடிமையானவனாகிய தாவீதிற்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மொத்த உபயோகமாய் இருக்கிறது. இங்கே யோனத்தான் இருக்காரு, தாவீது இருக்காரு, சவுல் இருக்காரு. தாவீது இரண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் ராஜா, தேவனுடைய பார்வையில் நீதி உள்ள மனுஷன். அவர் சமஸ்த இஸ்ரவேலர்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கார். ஆனால் தாவீதுடைய இருதயம் இதற்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை அவன் மேல் கை போடக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவங்க இறுதியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரியமாக இருக்குது. மற்ற ராஜாவாக இருந்தால் என்ன செஞ்சுருவாங்க, அடுத்த ராத்திரியிலே போய் கொண்டுருவாங்க, இல்லையா படையை திருத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்களை என்ன செய்வாங்கன்னா சங்காரம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நிறைய இந்த மாதிரி வேத வாக்கியங்களை பார்க்கலாம். இங்கே அவருடைய இருதயம் ரொம்ப அதிகமான தேவனை பிரியப்படுத்துறதுனால அவரை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனம் இருக்குது. இங்கே அவருடைய நண்பன் இருக்கார், அவருடைய சிநேகிதர், அவர் பேர் தான் யோனத்தான். இங்கே தன்னுடைய தகப்பன் சவுல் தான் ராஜா. இப்போது அவரை தேவன் தள்ளிட்டார். ஒரு ராஜாவை ஏற்படுத்துறது யார், நம்ம பார்த்தோம். இந்த ராஜ்யத்தை ராஜாவை ஏற்படுத்துறது தேவன். இங்கே பார்க்கும்போது பார்க்க போகிறோம்னா தானியேல் 4 பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார், பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொண்டிருக்கார். அவருக்கு நான் கட்டினே மகாபாபிலோன். அவர் அப்பப்போ சொப்பனம் காணுவார், திகழ்ச்சி போவார். அப்படிப்பட்ட காரியங்களை யாரும் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் நீ கண்ட சொப்பனத்திற்கும் அர்த்தத்தையும் அவர் சொல்லுவார். நீங்கள் இதுதான் அவருடைய மனசில் இருக்கும், நீங்கள் இதுதான் கண்டீங்கன்னு சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல முடியாது. இதை யார் சொல்ல முடியும்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆராய முடிகிறது தேவன். இப்படிப்பட்ட காரியங்களை அப்பொழுது கொடுத்தவர் தேவன், இல்லையா? அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்கிறார் பாருங்க. தானியேல் 4:2 உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஆமாம், பரலோகத்தினுடைய தேவன் அவருக்குள்ள செஞ்ச அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதை சொல்றதுக்கு, எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு எனக்கு நன்மையா இருக்கு. அவர் ஏன் அப்படின்னா, அவர் நான் கண்ட மகா பாபிலோன்னு உடனே அவர் என்ன செய்வாருன்னா, அவர் போயிட்டு
புல்லு மேய்வார். உடனே அவர் இந்த மனசு இருந்தாலும் அவர் என்ன செய்வாருன்னா இப்படிப்பட்ட சுய இருதயத்தில் நடக்கக்கூடிய மனுஷனாயிடுவார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவர் மனம் திரும்புவதற்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு தேவன். சரி, அப்படிப்பட்ட கிரியையை பாருங்கள், அவருடைய அடையாளங்கள், தேவனுடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறையும் நிற்கும். நேபுகாத் நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் எனக்கு கலங்க பண்ணினற்று. அவர் கண்ட அந்த தரிசனம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நான் மனுஷன், நீங்களும் மனுஷன், உங்களால் சொல்ல முடியும். அந்த பவர் கிடையாது. ஏன்னா மனுஷன்தான் நம்ம இல்லையா. நம்ம அற்புதம் அடையாளம் செய்ய முடியும். அப்பொழுது செஞ்சுருக்கேன். இப்போது அந்த மாதிரி காரியங்கள் எனக்கு அந்த மாதிரி பவர் இருந்துச்சு, நான் இப்போ செஞ்சிடலாம். சில பேர் வேத வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கலாம் அப்படிப்பட்டது அப்படின்னு நினச்சி முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு சபிஸ்டர் இல்லையா. இது தேவனுடைய இரக்கம். இங்கே யார் சொல்ல போகிறா அப்படின்னா, இங்கே நேபுகாத் நேச்சார். இங்கே நேபுகாத் நேச்சாரை தானியல் புஸ்தகத்தில் படிக்கிறோம். 7 பார்த்தீங்கன்னா இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேக், நெகு என்பவர்கள் இவங்க அப்படி தேவனானவர் சொல்லக்கூடிய காரியம், தேவனானவர் அப்படி தேவனுடைய மனுஷங்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னவா இருக்குது, இவங்க அந்த அந்த புற தேசத்தில் ரட்சிக்கப்படுறாங்க. இவங்களை கொண்டு தேவனானவர் என்ன செய்ய போகிறாருன்னா பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமாம், அவங்க செய்ய போகிறார். அநேகரை காப்பாற்றக்கூடும் இல்லையா. அவங்க ஆளுகை செய்ய முடியும். தானியலை பயன்படுத்தியிருக்கிறார் இல்லையா. 2வது அதிபதியாக தானியல் இருந்திருக்கிற அளவுக்கு தானியலை ஆசீர்வதிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்தோன்னா முடிக்கலாம். இப்போ நம்மளுடைய எடுத்துன்னு வந்த பாடம் என்ன அப்படின்னா, இவர் தேவனை எப்படியாக புகழ்கிறாரு பாருங்க. தேவனை எப்படியாக புகழ்கிறார், அவர் எப்படி போற்றுறாரு இல்லை, அவர் மகிமைப்படுத்துறார், அவருடைய அற்புதங்களை சொல்கிறார் இல்லையா. அவர் செய்த அந்த கிரியைகளுடைய நித்திய அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு விவரிக்கிறார் பாருங்க. அது நித்திய ராஜ்யம், அது எப்பவுமே இருக்கும். தலைமுறையாக ஒரு தலைமுறை போகுது, 100 வருஷம் ஒரு தலைமுறை, அடுத்த 100 வருஷம் ஒரு தலைமுறை, இப்படி போயிட்டு வந்தாலும் அவர் ராஜ்யம் இருக்கு, மாறாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். இந்த நாட்கள் இல்லைன்னா ஒரு ராஜாவின் நாட்கள் இல்லை, அது இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக ராஜ்யத்தை எங்கேயும் பிரசித்த பண்ணிட்டாரு. எங்கேயும் பரவி பலன் கொடுத்துச்சு. ஃபுல்லாக ராஜ்யம் வந்துடுச்சு நமக்கு. ஏன் இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது, ராஜ்யம் வரும், வந்துடுச்சு. இப்போ இதுக்குமேட்டு வரப்போகிறது கிடையாது, வந்துடுச்சு. அந்த ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஞானஸ்தானம், இயேசுவை நாம் பார்க்குற அந்த காரியம் நமக்கு என்ன சேர்க்கிறதுன்னா, நம்ம இயேசுனுடைய இருதயத்தை நான் காணும் பொழுது என்ன எங்கே கொண்டு போகுது, அந்த ராஜ்யத்தில் கொண்டு போகுதுங்க இல்லையா. சரி, நீல் 2:44 வாசிங்கள. இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். தேவன் சொல்கிறாரு, இயேசுவானவருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. அவர் நித்திய நீதி உள்ளவராக இருந்திருக்கார். அவர் இடத்தில் பாவம் இல்லை. அது நிமித்தமாக வேறு யாருக்கும் கொடுக்க போகுது. இவர் என் நேசகுமாரன்னு சொல்கிறார். அவர் தேவனானவர் கொடுத்த அந்த காரியம் முன்னாடி பார்த்தோம். அந்த கிரியைகளை இயேசு என்ன செய்திருக்கார், செய்கிறார். அதனால அவர் பிரியமாக இருக்கார். அவர் எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்தார் இல்லையா. இப்போ தாவீதும் சவுலு அண்ட் யோனத்தான் 3 பேரையும் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தாவீது 2வதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. சவுல் முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. யோனத்தான் தாவீதுடைய நண்பன், சிநேகிதர். அப்போ யோனத்தான் இவருக்கு
ரொம்ப அன்பாக இருக்கார். இதனால சவுலுக்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா பரிந்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்க. தாவீது வந்து அவர் உனக்கு விரோதமாக தாவீது எந்த பாவமும் செய்யலை, அவரை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா நடுவில் அவர் சம்மதிப்பார், ஆனால் அது செய்ய முடியாது. திடீர்னு வந்து அவர் இடத்துல சாத்தான் பூந்துடும், அந்த பொல்லாத ஆவி வந்துடும் அவர் இடத்துல, போவும் வரும். அப்பொழுது அப்படி இருக்கிறதுனால அவர் அந்த நீதியை செய்ய முடியாமல் இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது 1 சாமுவேல் 19 இல்லையா 4-6 பார்க்கலாம். இங்கே தான் சொல்கிறாரு, சவுலுடைய தாவீதிற்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதிற்கு விரோதமாய் பாவம் செய்யாது இருப்பாராக. விரோதமாக பாவம் செய்வானா அவருக்கு விரோதமாக? அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லையே, ஏன் நீங்கள் அவரை இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, அவன் செய்கையில் உமக்கு மொத்த உபயோகமாய் இருக்கே. அவருடைய செய்கைகள் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறார். அவருடைய செய்கை என்னவா இருக்குது? உபயோகமாக இருக்குது. இப்போ இல்லைன்னா அந்த பிலிஸ்தியன் வருவார், கோலியாத்து வருவார். கோலியாத்து வந்து இஸ்ரேலுடைய தேவனுடைய பிள்ளைகளை நிந்திப்பார். இப்போ நிந்திக்கிற மனுஷனாக இருக்கிறார். அப்போ இங்கே சொல்கிறாரு, அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாதே, நீ கண்டு சந்தோஷப்பட்டீரே, இப்பொழுதும் முகாந்தரம் இல்லாமல். பார்க்கும்போது பெலிஸ்தியன் இருப்பார் இல்லையா, பெலிஸ்தியன் இருப்பார். தாவீது கோலியாத்து நல்லா ஹைட்டாக இருப்பார். இவங்களே நல்லா சரியான ஒரு உடம்பு இருக்கும், போர்ச்சேவுகள் வர நல்ல உடைகள் இருக்கும். இவரை விட அதிக உயரம் 12 முழம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட மனுஷனை யார் சீலிங் ஹைட் இருந்தாங்கன்னா அவங்கள யார் அவங்களோட சண்டை போட முடியும்? ஆனால் சொல்கிறாரு, இப்போ அவர் ஒரு வாலிபமாக இருக்கார். இப்போ இவர் வந்து இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திக்கும் போது தாவீது என்ன செய்கிறாரு பாருங்க. அவங்க போயிட்டு அவர் சண்டை போடுவார். தேவனுடைய நாமத்தினால அந்த ஒரு கல் எரிவார். தேவனுடைய நாமத்தினால அந்த கல் எரியும் போது என்ன ஆகும்? ஆமாம், போயிட்டு பட்டோன்னே என்ன ஆகும்? அவர் செத்துருவார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது யார்? சேனைகளின் கர்த்தர் தேவன் செய்கிறார் இது. அப்போது இவர் சொல்கிறாரு, பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டதை நீ கண்டு சந்தோஷப்பட்டீரே. யார்? சவுல். இப்படிப்பட்ட ரட்சிப்பை இவர் மூலமாக கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷனை இவர் ஒரு கல்லை வச்சு அடித்து அங்கே போட்ட பிறகு தாவீதுக்கு வந்து என்ன செஞ்சார்? இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்ததற்கு தாவீதின் மேலே சவுலுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்குள்ளே அவருக்கு அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கீழ்ப்படியாமையினால அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ராஜ்யத்தை தாவீதிற்கு மாற்றிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவேன். ஆமாம், இயேசுவே தாவீதினுடைய வம்சத்தில் வரார். அவ்வளோ பெரிய நீதி உள்ள ஒரு மனுஷன்தான். இது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, இவருடைய எக்ஸாம்பிள் எப்படியெல்லாம் நடந்தார் இல்லையா, அவருடைய நடக்கைகள் எப்படி இருந்தது, இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு ஒரு வழியை எப்படி ஆயத்தம் பண்ணுறாரு அப்படின்ற காரியங்களை பார்க்கணும். நீதியுள்ள ஒரு சந்ததியை அவர் உருவாக்குறார். சரி, இங்கே தாவீது உணர்ந்து கொண்டிருக்காரு, சவுல் உணர்ந்து கொண்டிருக்காரு இல்லையா. ஆனால் சவுல் அநேக காரியங்களை வந்து தப்பாக செஞ்சதுனால அந்த காரியங்களை கொடுக்கல. இங்கே பாபிலோனின் ராஜா மனுஷனுடைய இருதயத்தில் வேலை செய்கிறார். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரால் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளிகளின் தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான்களின் பொழிவினால் இந்த விவரத்தையும் தீர்மானத்தை ஏற்பட்டது என்றான். சரி, இங்கே
உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. அவர் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். மனுஷன் இருக்கான், ஒரு ராஜா இருக்கார். நம்ம அந்த ராஜாவை பார்த்தோம். ஒரு ராஜா இருக்காரு, தாவீது இருக்காரு. அந்த ராஜாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு என்ன தேவை? நீதி தேவை. தேவனை புகழ்றாரு, பரிசுத்தமான வார்த்தைகளினாலே நாவினாலே அவரை போட்டுடுறாரு. அதை நம்ம காணும்போது அவர் எப்படியெல்லாம், தாவீதானவர் எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கார் தேவனை, இல்லையா? தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயமாக இருந்திருக்கு. எப்படிப்பட்ட இருதயம் தேவனுக்கு தேவை? இயேசுவினுடைய இருதயம் நமக்கு. தாவீது எவ்வளோ பெரிய இருதயம், எவ்வளோ நீதியுள்ள இருதயம், எவ்வளோ பரிசுத்தமான இருதயம். இங்கே அவர் பேர் தானியலை தேவனானவர் பயன்படுத்துகிறார், தாவீதை தேவன் பயன்படுத்துகிறார், இயேசுவை தேவன் பயன்படுத்துகிறார், ஆபிரகாமை தேவன் பயன்படுத்துகிறார். எதற்காக? அந்த நீதி, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக. ஆமாம், நம்மளும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம பார்க்குறோன்னா, ஞானிகள் தன்னுடைய சுய ஞானத்தினால அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் சொல்கிறாங்க. ஞானி, நான் தேவனை தேடலைன்னா நான் ஞானி சொல்கிறாரு. அவங்க பைத்தியக்காரங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் என்னவா இருக்காங்க? ரோமர் 1:22 பைத்தியக்காரங்க. அவங்க தேவனை அவங்களுக்கு பிரியமாக இல்லை. அவர்கள் தேவனை அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சரி, அப்போ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை அறியக்கூடிய அறிவை பற்றி கொண்டிருக்கும். ஆமாம், இப்போ காரியம் சங்கீத புஸ்தகம் 50:23 தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? சோத்திர பலி இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறார். சோத்திர பலியை செலுத்துகிறவன் என்னை என்ன செய்கிறான் என்றால் சொல்றாரு, மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை கொடுக்குறான்னு சொல்றார், வெளிப்படுத்துறேன்ற. சரி, தேவனை மகிமைப்படுத்தாத மனுஷங்களுக்கு அவருக்கு சொந்த இருதயத்தில் இருக்க, சொந்த ஞானத்தில் இருக்காங்க. சங்கீதம் 81:12 ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். கடினமாக இருக்கு, இருதயம் கடினமாக இருக்கு. தேவனை தேடக்கூடிய இருதயம் இல்லை. ஆமாம், அவங்க இயேசுவை அறியவில்லை, இயேசுவினோட அடிச்சோடி தெரியல, அவங்களுடைய இருதயம் பார்க்க முடியல அவங்களால. சரி, அவர்களுடைய இருதயம் கடினமாக இருக்குது, அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, விட்டுவிட்டேன், தன் யோசனையின்படியே நடந்தார்கள். இங்கே பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா 7:29 தேவனானவர் சொல்கிறார், மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார். சரி, உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். உபாய தந்திரம். சரி, எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது, எப்படியெல்லாம் அவருடைய வழியில் நடக்கக்கூடாதுன்னு கற்றுட்டாங்க. இது தேவனை எப்படியெல்லாம் புகழ்கிறார் என்று பாருங்கள். சங்கீதம் 27:1-3 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஆமாம், யாருக்கு பயப்படுவேன்? இங்கே கர்த்தர் தான் இருக்காரு. என் ஜீவன் ஜீவன் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருக்கு தான் அஞ்சுவேன்ற. என் சத்துருக்களும் என் பகஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களை இடறி விழுகிறார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏன்னா அவருடைய இருதயம் பாருங்க, எல்லாம் முன்னாடி சொன்னது போல கர்த்தர் என் வெளிச்சமும் சொல்றார், ரட்சிப்புமானவர். அப்போ அவர் மேலே தான் தாவீதுக்கு என்னவா இருக்கு? முழுசா அவர் சார்ந்து தான் இருக்கார்.
எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதனாலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். நீதிமொழிகள் 20:3 சொல்றாரு, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சத்ரு வருது அப்படின்னா அதற்கு விலகணும். விலகிறதுக்கு மனுஷனுக்கு மேன்மைன்ற. ஆமாம். மூடனானவன் எவனுக்கும் அதிலே தலையிட்டு கொள்வான். மூடன், அறிவில்லாதவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், சண்டை போட்டுன்னு இருப்பான். நமக்கு தெரியும் சண்டை போடுறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. சண்டையின் ஆரம்பம் மதகை திறத்தி விடுகிறதற்கு போல் இருக்கும். அதனால் விவேகத்தும் எலும்பும் அதை விட்டு விடு. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நீதிமொழி 14 சொல்றார், 29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். சரி, முற்கோபியோ, முன்னாடி கோவப்படுறாங்கல்ல, அவங்க எப்படின்னா புத்தினத்தை விளங்க பண்ணுகிறான். ஆமாம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான்றார். ரொம்ப புத்தியாக இருக்கான் சொல்லுவோம்ல, புத்திமான்றார். முற்கோபியோ, சீக்கிரமாக கோவப்படுறாங்கல்ல, அவன் புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான்ற. சரி, நீதிமொழிகள் 16:23 சொல்கிறாரு, பலவானை பார்க்கிலும், பலவான் ரொம்ப பலமாக இருக்காங்கல்ல, நல்ல திடமாக இருக்காங்கல்ல, அவங்களை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அடக்கிறது, மனசு இருக்குல்ல, அதை அடக்கிறது. கர்த்தருக்குள்ளா சரி, நம்மளுடைய ஆசை இச்சைகளுக்கு நம்ம போகாதபடிக்கு அடக்கிறது உத்தமன். சரி, மூடனுடைய உதடுகள் விவேகத்தினால் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய உதடுகள், வாய் இருக்குல்ல, இப்போ அந்த ஞானம் இல்லாதவனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். விவாதம், ஒரு சண்டை போடுறதுக்கோ சரி, ஒரு காரியத்தை கோரி சண்டை போடுற மாதிரி விவாதத்தினால் நுழைகின்றார். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். கடைசியில் என்ன ஆகுனா, அவன் அடிக்கிறது போல ஆயிடுன்றது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். கோபப்படுறாங்க அப்படின்னா அவன் சொல்றார், விவேகமாக இருந்தால் கோபப்பட மாட்டான். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஏன்னா தேவன் மன்னிக்கிறார்ல. சரி, முற்கோபி, முன்னாடி கோபப்படுறான்ல, மதிக்கெட்டதை செய்வான். மதிக்கெட்டதுன்னா பைத்தியமான காரியம். சரி, துர்ச்சிந்தனைகள் இருக்குல்ல, பொல்லாத காரியங்கள் செஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வெறுப்பான் அப்படின்னு. யாக்கோபு புஸ்தகம் 3:14, உன் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதும் இருங்கள். நீங்கள் சரி, உங்கள் இருதயத்திலே சொல்கிறேன், என் இருதயத்தில் சரி, சகோதர இருதயத்தில் சரி, கசப்பான வைராக்கியம். கசப்புனாலே தெரியும் ஒரு தவறான விஷயம், கர்த்தருக்கு விரோதமான விஷயம். அதில் வைராக்கியம் கொள்வது. வைராக்கியம், நான் இது 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 செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. விரோதத்தையும் வைத்தீர்களானால் சொல்கிறேன். இப்படிப்பட்ட கசப்பு, அதிலே வைராக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் வைத்தீங்கன்னா நீங்கள் பெருமை பாராட்டாதீருங்க. அதில் நீங்கள் மேன்மையெல்லாம் கிடையாது, பெருமையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. சத்தியத்திற்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதம்னா பாவம் செய்கிறது, இதுதான் பாவம்ன்ற. பொய் சொல்லாதிருங்கள்ன்ற. இப்படிப்பட்ட ஞானம் என்ன ஞானம் தெரியுமா? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌவீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம், உலகத்திற்கேற்ற ஞானம், அது பரத்திற்கேற்ற ஞானம் இல்லை, ஜென்ம சுபாவம். ஆமாம், நம்ம மறித்த காரியங்கள், நம்ம இது மட்டும் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்ட அந்த பழைய மனுஷனுக்கு ஏற்ற காரியம். அப்புறம் பேய்த்தனத்திற்கு அடுத்தது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கிரேக்க மொழியில் பார்ப்போமா? என்ன அப்படின்னா,
டயமோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. டீமோன்ஸ்னால் சாத்தான்கிட்டேருந்து வரக்கூடிய ஞானம். அது இன்னொரு வார்த்தையிலேருந்து வருது. அது பார்த்திங்கன்னா டியோ அப்படின்ற ஒரு வார்த்தை. டீமோன்னாலே ஆவிக்குரியவன். அது பூமிக்குரியது இல்லை. அந்த ஆவி அது நன்மையானது, தேவனுக்குரியது. அந்த ஆவி கிடையாது. அது பொல்லாத ஆவியாக கூட இருக்கும். அது டீமோன்னால கெட்ட ஆவி. அது சாத்தானுக்கு ஏற்ற போல் இருக்கக்கூடியது. என்னது அப்படின்னா, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் வைத்தீர்களானால் நீங்கள் பொறுமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள்ன்ற. அப்போ இந்த சத்தியத்திற்கு விரோதமாக வருது இல்லையா, தேவனுடைய அந்த ஞானத்திற்கு விரோதமாக வரக்கூடியது இப்படிப்பட்ட ஞானம். இது பூமிக்குரிய அடுத்தது இல்லை, இது சாத்தானுக்கு அடுத்தது. ஆமாம், பேய்க்கு அடுத்து, சாத்தானுக்கு அடுத்தது. நம்ம சாத்தானுக்கு அடுத்து வாழ்றது கிடையாது. நம்ம பிழைத்திருக்கிறோம், நமக்காக பிழைக்கல. இது நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழணும். நம்ம என்ன பார்க்கணும்? அவருடைய இருதயத்தை பார்க்கணும். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? மிகவும் விசேஷமானது. அந்த இருதயத்தில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, இருதயத்தில் என்னென்ன அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கற்பனைகளாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அதில் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ஞானத்தில், பரத்திற்கு அடுத்து அந்த ஞானத்தில் நம்ம வாழ முடியும். ஓகே. பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ளதாயும், ஆமாம், தேவனுக்கு பிரியமானது, பரிசுத்தம் உள்ளது, அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. சரி, பரத்துக்கு அடுத்தது அப்படின்னா இயேசுவினுடைய அடிச்சூடு, அவருடைய இருதயத்தை தான் நாம் காண்கிறோம். இங்கே சுத்தமுள்ளது அப்படின்னும் போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்குது. பின்பு சமாதானமும், தேவனுக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட சத்தியத்தினால தான் சமாதானம் இருக்குது. பின்பும் சத்தியமுள்ளதும் இணக்கமுள்ளதும் இரக்கமுள்ளதும் நற்கனியையும் நற்கீர்த்தியையும் பட்சபாதம் இல்லாததாகவும் மாயமற்றதாக இருக்கிறது. எவ்வளோ சொல்கிறாரு? மாயமற்றது, பொய் இல்லாமல். அதில் வேஷம் போடுவாங்கல்ல, வேஷம் போடுவாங்க. நான் இப்படி கிடையாது, ஆக்சுவலி நான் இப்படி, என்னுடைய புறமான மனுஷன் இப்படி தான், உள்ளான மனுஷன் நான் இயேசுவை போல இல்லை. நான் என்ன செய்கிறேன்? நான் ஒரு சகோதரியை பார்த்தா மட்டும் ஆக்ட் பண்ணுறேன். ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு காரியங்களை நான் செய்கிறேன், இப்படி மேலே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை செய்கிறேன். பரத்துக்கு அடுத்த காரியங்களை நான் விசுவாசிக்கிறதில் அவங்கள பார்த்தா மட்டும் நடிக்கிறேன். அதுதான் இங்கே சொல்கிறாரு ஜென்ம சுபாவம் உள்ளதுன்ற. இங்கே தான் சொல்கிறாரு பட்சபாதம் இல்லாததாயும். எது? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அப்போது இது மாயமற்றதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். மாயம் அப்படின்னாலே பாவம், அது ஆக்டிங்னு அர்த்தம். ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் மாயம் செய்கிறாங்க, ஒரு கேரக்டர் கிடையாது, அவங்க அது மாதிரி நடிக்கிறது. அப்போது நம்ம ஜென்ம சுபாவத்திற்கு அடுத்தவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம பரத்திலிருந்து வந்த ஞானத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கணும். இந்த நாளில், இந்த நேரத்தில் இதுதான் நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கு இயேசுனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும். நாம் பரத்துக்கு அடுத்தவர்களாக, அந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அப்படிப்பட்டவர்களாக, அந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீதி உள்ளவரே, உங்களுடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக நன்றி பிதாவே. நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேட்கின்றோம் பிதாவே. உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதியும் பிதாவே. நீங்கள் உங்கள் குமாரனோடும் உங்களோடும் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஞானத்தையும் உணர்ந்து கொள்ளுதலையும் கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி. தொடர்ந்து பிதாவே, உங்களுடைய கிரியைகள் இப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளலை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர். உங்கள் குமாரனுடைய பரிசுத்த காரியங்களிலே, பரிசுத்த இருதயத்திலே வளர உதவி செய்யும். பரத்துக்கேற்ற பிள்ளைகளாக, அதுக்கேற்ற அந்த ஞானத்திற்கேற்ற பிள்ளைகளாக வளர உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறோம்.
அப்படிப்பட்ட இருதயம் உங்கள் குமாரனுடைய இருதயத்தை அறிந்து நாங்கள் பிதாவே காரியங்களை அவருடைய இருதயத்தை பார்க்க உதவி செய்தீரே, அதுக்காக நன்றி. மாயமற்றவர்களாக இராதபடிக்கு பிதாவே, மாயமுள்ளவர்களாக இராதபடிக்கு மாயமற்றவர்களாக இருந்து பிதாவே மெய்யாக உலகத்திற்கேற்ற போல நாங்கள் ஒத்துவேஷம் தரிக்காதபடிக்கு தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே இரக்கமுள்ளவரே, உங்களுடைய தயவு கூர்ந்து எங்களுக்கு இருக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, உங்களுடைய சத்தியத்தில் வளர உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர், உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இரக்கமுள்ள எங்கள் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யணும். பிதாவே, நீதியுள்ளவரே, இந்த நேரத்தில் பிதாவே சகோதரிகள் கூடி வந்து பிதாவே உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறே, அதுக்காக நன்றி. பிதாவே, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியோர்களையும் பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் தாமே தடைகளை நீக்கிவிட்டு பிதாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பூமிக்குரிய தேவையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இந்த ஓமையை நல்லா நடத்துவதற்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் இன்னும் எங்களுக்கு ஞானம் தரும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, ஊழியத்தை செய்யத்தக்கதான குடும்பமாக வளர பிதாவே ஆவிக்குரியவர்கள் அநேகரை கட்டுவிக்கத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இந்த நேரத்திலே பிதாவே ஆவிக்குரிய சகோதரர் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, அவங்களுக்காகத்தான் பிதாவே இன்னும் அதிகமாக வேண்டுதல் செய்வோம். பிதாவே, அவங்களுடைய பலவீனங்களிலே உங்கள் பலனானது குமாரனை அவர்கள் பாதுகாக்கும்படியாகவும் அவங்க உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ராஜ்யத்திலே அநேகர் பிதாவே சேர்க்கத்தக்கதாக வேலை செய்யவும் உண்மையுள்ளவர்களுக்கு உங்கள் வேத வாக்கியங்களை ஒப்புவிக்கும் உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, உங்கள் பிள்ளைகளையும் பிதாவே ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டியது செய்கின்றேன். பிதாவே, உண்மையாக உங்கள் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவரும் இரக்கமுள்ளவருமாக இருக்கின்றீர். உங்களுடைய தயவு உங்களுடைய ஞானத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் மறந்தவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர். நீங்கள் தாமே தயவு கூர்ந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஞாபகத்தை கொடுத்து நாங்கள் எதிலே வேண்டுதல் செய்ய வேண்டும் என்றும் பிதாவே நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் மாம்சத்தில் இருப்பதினாலே பிதாவே எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறீர். தயவு கூர்ந்து நாங்கள் பாவம் இராதவர்களாக நாங்கள் எங்களுக்காக வாழாதவர்களாக ஜீவனை பற்றி கொண்டு பிதாவே எங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, இதோ எனக்காக வேண்டுதல் செய்கின்றேன். உங்கள் தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய்து எனக்கு தேவையான நன்மைகளும் சுகபலனையும் நீங்கள் கொடுத்தவைகளுக்காக நன்றி இன்னும் எங்களை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். என்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, உங்கள் சித்தமானால் என்னை ஆசீர்வதியும். உங்களுடைய தயவு உங்கள் ஒத்தாசை என்னோடு இருக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றேன். உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.